இதுதான் சொல்ல வரேன். ரெண்டு விஷயம் இருக்கு. அவர் வந்து சம்பாதிச்சதை வச்சு அவர் அந்த இடத்துல வச்சதும் பண்ணணும் ஒண்ணு வராது. அவ்வளவுதான். கவர்மெண்ட் பிரதர் கட்சி எல்லாம் ஆரம்பத்துல சம்பாதிக்கிறதுல ப்ரோ, நீங்க எல்லாம் ஓடி போயிடணும் ப்ரோ. நீங்க செலவு பண்ணி செத்து போயிடணும் ப்ரோ. அது அவ்வளவு சிரமமான ஒரு விஷயம். அதுதான் சொல்ல வரேன். அதுதான் அந்த பாயிண்ட் கரெக்ட். ரெண்டாவது விஷயம், விஜய் அண்ணாவோட அப்ரோச் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. என்னன்னா, நீ என்ன வேணா பேசு, ஓகேவா, பட் நான் வந்து என்னுடைய ஆக்ஷன்ல ரிப்ளை காட்டுறேன், அவ்வளவுதான். நான் வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன், கேட்டுங்களா. அது இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு இட்ஸ் அக்செப்டபிள், பட் போக போக அது கொஞ்சம் டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன் அண்ணன்கிட்ட. இல்லைங்க, என்னன்னா அவரு போக போக கூட வந்து பாத்தீங்கன்னா அழுத்தி உட்கார்ந்து சண்டை போட்டு, ஏய் மத்திய அரசே, ஏய் மாநில அரசே, ஏய் சனாத்தனமே, ஏய் அப்படின்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மக்களுக்கு வெறுத்து போச்சு. டேய் விடுங்கடா, டே உங்க டிராமாவை தான் விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஏடா ரோடு சரியில்லை, பாத்ரூம் சரியில்லை. பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழை முட்டத்துல ஒரு 400 கோடி ரூபா ஊழல்னு வந்து ஒருத்தர் போடுறாரு. இந்த மாதிரி பேசிக் கரெக்ட் ப்ரோ. ஒரு கொஞ்சம் மியூட் பண்ணுங்க ப்ரோ, ஏன்னா பயங்கர டிஸ்டர்ப் ஆகுது. தேங்க்ஸ் ப்ரோ, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ என்னன்னா, ஸோ மக்களோட ப்ரியாரிட்டி என்னன்னா, இந்த ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க என்ன பேசுறீங்க, இந்த ஸ்டேட் அண்ட் என்ன ப்ராக்டிக்கலான திட்டங்கள் வச்சிருக்கீங்க. இன்னொன்னு, உங்க கேடர்ஸ், உங்க நிர்வாகிகள்லாம் இன்னோவேட்டிவா மக்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றாங்க. இவ்வளவுதான் பிரதர், இவ்வளவுதான் பாயிண்ட். ஆக்சுவலா சூப்பரா இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு யாரோ ஏதோ ஒரு இடம் தஞ்சாவூர் நினைக்கிறேன், போராட்டம் நடந்துருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்னிஃபிகண்டான மக்கள் போராட்டத்தை தாவைக்கா எடுக்கிறது, ஐ மீன் அந்த கொடியோடு எடுக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இன்னைக்கோ நேத்தோ நடந்துச்சு நினைக்கிறேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் பாக்குறேன். ஏன்னா இதைதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு அந்தந்த லோக்கலைஸ்ட் இஷ்யூக்கு முன்னாடி போய் கட்சி நிக்கிறதுக்குல அதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அந்த கட்சி நிர்வாகி ஒரு விஷயம், போன சண்டே வந்து பாத்தீங்கன்னா பாலமேட்லயும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல பேர் என்னது தர்மபுரியிலயும் நடந்துச்சு ப்ரொடெஸ்ட் ஒண்ணு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரசு எல்லாம் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா. அதுவும் கொடி வச்சு போராடினதுதான். அதுக்கு முன்னாடி வர வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு பேர் என்னது, என்ன ஏரியா அது, எனக்கு இது ஆக்சுவலா இது வந்து ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் அந்த எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல உங்க ஊர்ல தான். ஆமா, இல்ல அது என்ன மிஸ் பண்றாங்க நான் சொல்றேன். இன்னும் வந்து தாவேகா இந்த சோசியல் மீடியா டீம் வந்து இன்னும் ஷார்ப் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்ற பாருங்க, இப்ப இந்த மாதிரி போராட்டங்கள் என்னன்னா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து நியூஸ் சேனல்ஸ்ல தெரியுது. ஆனா அது எப்படி வருது அப்படின்னா, மீறி போனா ஒரு 1 minute நியூஸா வந்துட்டு ஓடிடுது. பட் அந்த போராட்டம் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ஆனது அப்படின்னா, அது எனக்கு தெரிஞ்ச ஒரு சோசியல் மீடியம்ஸ், அது வந்து எக்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து இதுல வந்து ப்ராப்பரா கட் பண்ணி எதுக்கு அந்த போராட்டம், அந்த போராட்டத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் பேச வச்சு அந்த போராட்டத்தோட கன்க்ளூஷன், அதோட ஃபாலோ அப்பையும் ஒரு கண்டென்ட்டா போட்டாங்க அப்படின்னா. ஏன்னா இதை வந்து பர்பஸ்ஃபுல்லா எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே ஐ மீன் பண்ணாங்க, பட் இப்போ நிறைய பண்றது இல்லை. இப்போ ஜெயலலிதா இருந்தப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது செமையா இருக்கும் போராட்டம் எல்லாம். இல்லை, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த கோயம்புத்தூர் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் குப்பைகள் அந்த இதுக்காக போட்டிருக்காங்க, அந்த போராட்டம் வந்து போட்டிருக்காங்க. ஆனா வந்து சொன்ன மாதிரி அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவர் பண்ணல. அதுதான் இங்க மெயினான ஒரு இது. அதுதான் சொல்றேன் ப்ரோ, அதுதான் சொல்றேன். எஸ் எக்ஸாக்ட்லி அதான் சொல்றேன். ஏன்னா நான் இங்க எதுக்கு வர்றேன் அப்படின்னா, இங்க வந்து நான் பேசணுங்காட்டிக்கு எனக்கு 20 பேர் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க, அதெல்லாம் இல்லை. நீங்க எனக்கு வந்து தமிழ்நாட்டை ஒரு நல்ல கட்சி ஆண்டுச்சுன்னா எனக்கு ரொம்பலாம் பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லை தலைவா. எனக்கு திமுக வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திமுக இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு 20-35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அதிமுக இருந்துச்சு, அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க உண்மையாலுமே மக்களுக்கு ஒரு பாயிண்ட்ல திமுக உழைச்சது, பயங்கரமா உழைச்சது. ஸோ எங்களுக்கு தேவையில்லை என்னன்னா அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் டிஎம்கே. அதாவது அந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் இல்லாமல், ஏன்னா வந்து புது சித்தாந்தத்தோட ஃப்ரெஷ்ஷாக பயங்கர ஐடியாஸ் அதெல்லாம் தேவையில்லைம்மா தமிழ் மக்களுக்கு. திமுக இருக்கிற மைனஸ் எல்லாம் கவர் ஆகுறதுக்கான ஒரு பார்ட்டி இருந்தாலே போதும், அவன் ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பான். அதிமுக இருக்கிற மைனஸ் எல்லாம் கவர் ஆகுற குப்பை தான் ப்ரோ வரும். என்ன பிரதர்? இல்ல பிரதர், அப்படி சொல்ல முடியாது பிரதர். நம்ம வந்து முற்றுமா இதே டிஎம்கே தான் 1999
ம். இல்ல ப்ரோ, ஒரே ஒரு செகண்ட். இதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னன்னா, ம். ஐடியாலஜிங்கிறது எல்லா ஐடியாலஜியுமே சித்தாந்தங்களா எல்லாமே நல்ல சித்தாந்தங்கள் தான். ஓகேவா? அதுல எக்ஸாக்ட்லி. எதுலயுமே ம். யாருமே கெட்டதா நடத்தணும்னு ஒரு சித்தாந்தம் இருக்காது. அன்லெஸ் அதர்வைஸ் அது வந்து சில சித்தாந்தங்கள் இருக்கு. அத விட்டுருவோம். சோ அந்த ம். மாரி இருக்கிற சித்தாந்தங்கள் நல்லா இருக்கு. ம். அந்த ம். சித்தாந்தங்கள் படி இந்த பார்ட்டிஸும் ஒரு காலகட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. எஸ், எஸ், ஆனா எஸ். இன்றைய காலகட்டங்கள்ல அந்த சித்தாந்தங்கள் வெறும் பேப்பர்ல தான் இருக்கே தவிர, அதேதான். அந்த கட்சி நடவடிக்கைகளோ எக்ஸாக்ட்லி, அதுவா அத பிரதிபலிக்க எக்ஸாக்ட்லி, மாட்டேங்குது. அத எக்ஸாக்ட்லி. பிரதிபலிக்கிற உண்மையான கட்சி இன்னைக்கு தேவைப்படுது டிவிகே மாதிரி. அதேதான். அததான் இல்ல தளபதியும் ஸ்ட்ரெஸ் பண்றாரு. அவ்வளவுதான் ஹரிஷ் எக்ஸாக்ட்லி, சொல்றேன். நீ இப்ப எக்ஸாக்ட்லி. சொன்னதுதான். நீ இததான் இவ்வளவுதான் இது நீ கரெக்டா வந்து சம்மரைஸ் பண்ணிட்ட. இவ்வளவுதான் தேவை. அண்ட் இன்னொன்னு, இந்த சித்தாந்தங்களை தேண்டி இப்போ பிரதர் விக்னேஷ் சொன்னாரு. இப்போ ஒரு கோயம்புத்தூர்ல வந்து ஒரு குப்பை மேடு பிரச்சனை அப்படின்னா, அங்க போய் ஒரு பொதுமக்கள் நிக்க முடியாதுங்க. ஏன்னா நின்னான்னா, அவன் வேலையை விட்டு போய் நின்னு, அவன் போராட்டம் பண்ணி, அதுல ஏதாவது அவனுக்கு அடி கிட்டி விழுந்து, பட் ஒரு அரசியல் கட்சி அது ஃபார்ம் ஆகுறதுக்குன்னா மக்களுக்கு நிக்கிறதுக்கு தான். அவங்களோட ஜாபே அதுதான். அப்படிங்கிறப்போ, அவங்க போய் முன்னாடி நின்னா பொதுமக்கள் வந்து ரொம்ப பிரிஸ்கா உள்ள வருவான். சூப்பர்ரா அப்படின்ட்டு வருவான். ஸோ ஐ திங்க் அந்த போராட்டங்கள் வெறும் வெற்று போராட்டங்கள் இல்லாம பர்பஸ்ஃபுல் போராட்டங்களா இப்போ ஒரு போராட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோஷம் எழுப்புறீங்க, ஒரு கொடி எல்லாம் இருக்கு, எல்லாம் சூப்பரா இல்லை ஒரு அரெஸ்ட் ஒரு சும்மா ஒரு இந்த இன்ஃபார்ம் அந்த அரெஸ்ட் ஒன்று நடக்கும், அப்புறம் வச்சு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் அதை தாண்டி அதை ஃபாலோ பண்ணி அந்த இஷ்யூ வந்து ஏதோ ஒரு சின்ன சொல்யூஷனாவது அரைவ் பண்ணீங்க அப்படின்னா பெரிய சேஞ்ச் வரும் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஐ ஹோப் அது 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 நடக்கும்னு நான் ரொம்ப சின்சியரா பிலீவ் பண்றேன். ரொம்ப பிலீவ் பண்றேன். கண்டிப்பா அண்ட் இன்னொன்னு நான் திருப்பி சொல்றேங்க, விஜயன் எவ்வளவு முக்கியமோ தமிழக வெற்றி கழகத்துக்கு, அதே அளவுக்கு இந்த கட்சியுடைய ஃபுட் சோல்ஜர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப முக்கியமா இருப்பாங்க. ஃபுட் சோல்ஜர்னா அந்த கடைசியில் இருக்கான் பாருங்க, அடிமட்ட அவன் தொண்டர்கள். அவனோ ஆமா களத்துல இறங்கி அவனோட வேலை பார்க்கணும். ஃபயர் தான் இந்த பார்ட்டியை கொண்டு போகும். ஸோ அதைய வந்து என்னன்னா கட்சி தலைமை இப்போ ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் என்னன்னா விஜய் அண்ணனை இம்ப்ரெஸ் பண்றது அவர் அது எதிரும் பார்க்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் as a பர்சன், எனக்கு பர்சனலாவே தெரியும். அதெல்லாம் நீங்க போய் தலைவரே நீங்க தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னா சிரிச்சுட்டு போயிடுவார். டே போடா டே சரிடா வேலையை பாருங்கடா அப்படிங்கிற அந்த மூடு தான் அவருக்கு தவிர அதை உட்காந்து பெருமையா பேசுறத ரசிக்க மாட்டார். இதான் உண்மை. நான் ஸோ அவங்க என்னன்னா கட்சியை பலப்படுத்துறது அந்த கீழ இருந்து மேல வர்ற வேலைகளை வந்து எப்படின்னா அதை பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா விஜயனோட நிகழ்ச்சியில விஜயனோட பிரசன்ஸ் அதெல்லாம் வந்து அவரே பார்த்துக்குவார். அது ஆட்டோமேட்டிக்கா அது க்ரௌட் வந்துடும், அது வேற. பட் பேசிக் கோர் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு சொன்னதா திருப்பி சொல்றேன். இன்னைக்கு ரொம்ப எங்க வீட்டு பக்கத்துல எங்க வீடு கட்டிட்டு இருக்கோம் சொந்த ஊர்ல. அங்க பக்கத்துல திமுக கொடியெல்லாம் இருக்கிற அந்த கொடிக்கம்பு ஏரியால தாவாகா கொடி ஒன்று நின்று இருக்குது. அதாவது இது யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் நடந்துராதுங்க. ஒரு மக்கள் நீதி மைய கொடி வர்றதுக்கு வெகு நாள் ஆச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டாதான் உங்களுக்கு எல்லா தொகுதியிலயும் எல்லா அந்த சின்ன சின்ன ஏரியாலயும் அந்த கொடியேறி நிற்கும். அது இன்னைக்கு உங்களுக்கு இப்பயே வந்துருச்சு. அப்படிங்கிறப்போ நீ இந்த கள நடவடிக்கைகள் மட்டும் கரெக்டா இருந்துருச்சு அப்படின்னா மக்கள் ஈஸியா சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. ஐ ஹோப் அது நடக்கும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் வந்து நம்புறேன். ஏன்னா பாசிட்டிவாவே நினைப்போமேங்க. நாம எதுக்கு ஏதாவது இல்ல இப்போ நீங்க சொல்ற லாஜிக் படி இப்படி யோசிங்க ப்ரோ. அதாவது இஃப் நாட் தளபதி இப்படை தோற்பின் எப்படை வெல்லும்ன்ற மாதிரி இவ்வளவு பாப்புலாரிட்டி இருந்து அந்த பாப்புலாரிட்டில மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்து ஒருத்தரால வச்சே இவனுங்க இவ்வளவு குடைச்சல் கொடுக்குறானுங்கன்னா, ஒரு நார்மலா இருக்க ஒரு எஜுகேட்டடாவே இருக்கட்டுமே ஒரு ப்ரொஃபசர் இல்ல ஆபீசர் சிவில் சர்வெண்ட் வந்து நல்லது பண்ணணும்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சா அவர் யாருன்னே எவ்வளவு பேருக்கு தெரியும், எப்படி தெரிய வைப்பாங்க, எப்படி அவர் வந்து ஒரு கூட்டம் நடத்துவாரு, ஒரு பசங்க காசு செலவு பண்ணாம இவனுங்க மத்தியில நின்னு எப்படி போராட்ட முடியும்? ஒரு 2 விஷயம் நடக்கணும்பா. அப்படி நிஜமா ஃபேமஸ் ஆனானா அரெஸ்ட் பண்ண. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா காசு கொடுத்து பார்ப்பாங்க. ஒரு அமௌண்ட் தர்றான் இந்த பக்கம் வந்துருங்க, இல்ல கட்சி கலைச்சிரு, இல்லாட்டி வந்து அப்படியே சைலண்டா போயிருன்னு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளுவாங்க, அவ்வளவுதான். சரி இது டிக்டேட்டர்ஷிப் தானே ஹரிஷ், ஸ்டேட் ஆகட்டும் சென்ட்ரல் ஆகட்டும். இங்க ஏது ஜனநாயகம் ஹரிஷ், பேரளவு ஜனநாயகம் தானே. இல்ல உண்மைதானே. சரி இப்போ அவர் வந்து ஒரு க்ளோஸ்ட் வென்யூல தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பண்றாரு. அது ரொம்ப ஏன்னா விஜயனுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இது யாருக்கும் தெரியாது. அவரோட லாயர் டீம் வந்து பயங்கரமான லாயர் டீம். காதுல வந்து சொருகிடுவாங்க, இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து சட்டம் வந்து தலைகீழா படிச்ச ஆளுங்க. அவர் சுத்தி இருக்கிற அந்த கோர் லா டீம் வந்து அவ்வளவு பிரில்லியண்டான ஆட்கள். ஸோ அவங்களுக்கு தெரியும் சட்டப்படி எங்க நடத்தி எப்படி நடத்தினா
அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் வந்து கவர்மெண்ட் ரைஸ் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதனால தான் இந்த க்ளோஸ் டு வென்யூ டிசிஷன் ஆக்சுவலாக ஃபேண்டாஸ்டிக் டிசிஷன் அது. ஏன்னா எந்த விதத்துலையுமே அவங்க மக்களை பாதிக்கிறதே கிடையாது. அது வாட்டுக்கு ஒரு உள்ள நடக்குது, வெளில வர்றாங்க, போயிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு வருங்காலத்தில் எல்லா பெரிய கட்சிகளுமே அதை ஃபாலோ சரி பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த அளவுக்கு டெடிகேட்டடாக ப்ராப்பராக பண்ணுறதில்ல எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்களுக்கு அவசியமும் ஏற்பட மாட்டேங்குதுல்ல ப்ரோ. கூட்டம் வந்தா பரவாயில்ல, ரொம்ப இது பண்ணலாம். மத்ததுனா தே ஆல்ரெடி ஹேவ் அ கேப். இவ்வளவு பேர் தான் நாங்க கூப்பிட போறோம், காசு கொடுத்து வந்தாலும் அந்த ஏத்த மாதிரி அவங்க ஈஸிலி மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சீட்லயே வந்து உட்காரணுங்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி ட்ரெயின் பண்ண வரப்பட்டுட்டோமா? முதல்ல உடனே டிக்கெட்டை போடுங்களாங்கிற மாதிரி. இல்ல ப்ரோ, அவங்க அதனால ஜெர்க் ஆயிட்டாங்க ப்ரோ. என்னடா ஆளுங்கட்சி வந்து அந்த மீட்டிங்லேயே ஜெர்க் ஆயிட்டாங்க பிரதர். அதான் பிரச்சனை பிரதர். பயந்துட்டாங்க. ஏன்னா இங்க சும்மா வெளியில சொல்லிட்டு இருப்பாங்க 2 லட்சம் பேர் தான் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும். எல்லார் மனசாட்சிக்கும் ஆளுங்கட்சியில் இருக்கிற பெரிய ஆட்கள், பெரிய புள்ளிகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப ஈஸியா என்ன சொன்னாலும் அவங்களால 8 லட்சம் பேர்த்துக்கு கீழே சொல்ல முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ 10 லட்சம் பேர்த்த கிட்டத்தட்ட தொற்றுச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு 2-3 மாசம் குழப்பத்திலேயே தான் இருந்தாங்க. நான் நண்பர்கள் இருக்காங்களா அந்த சைடு கேட்கிறப்ப சொன்னேன். என்னையா எப்படியா நம்ம செத்துற கூட்டத்தை கூட்டினா அப்படி இங்கிருந்தே வந்தாங்க அப்படின்ட்டு. நிறைய வண்டி நிறுத்தி வர முடியாம போனவங்க தான் இருந்தாங்க ஆக்சுவலா. ஸோ ஒரு சின்ன விஷயம், அந்த டைம்ல வந்து எல்லாருமே சேலஞ்சா சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, இதுக்கு தீபாவளி டைம் எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அங்க விக்கிற வண்டி மாதிரி ஒரு கிராமத்துக்கு வந்து ஜனங்கள்லாம் வருவாங்களா, அதெல்லாம் நிறைய சவால் இருந்துச்சு இல்லைங்களா? மழை வரப்போகுது, புயல் வரப்போகுது, ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் கிட்ட இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டிதான் அந்த ஒரு நடந்து லைஃபே அதான் விக்னேஷ் ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளவு பெரிய விஷயம் ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா பஞ்சாயத்து வராம ப்ரோ. நான் என்ன சொல்றேன், விஜய் as an actor எத்தனை பஞ்சாயத்து இந்த மாதிரி பார்த்திருப்பாருங்க? எத்தனை தாட்டு ஷூட்டிங் கேன்சல் ஆயிருக்கும், எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்குங்க. படம் முடியறது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்து வெளில வர வரைக்கும் அதை ஃபேஸ் பண்ணாதான் ப்ரோ விஜய். அதனாலதான் விஜய். ஸோ இது என்னன்னா ஸ்கேல் வேற, அவ்வளவுதான். அது வந்து ஒரு ஸ்கேல் கம்மி, இது ஸ்கேல் பெருசு, அவ்வளவுதான். ஸோ ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள். இந்த 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 பீப்புள் கூட அந்த இன்ட்ராக்ஷன், அந்த கேம் வந்து ஹி ஆல்ரெடி நோஸ் பிரதர். ஸோ அது ஒன்றும் பெரிய அவருக்கு ஒரு இதுவே இல்லை. அது ஒரு பெரிய மேட்ரே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இல்ல எவ்வளவு பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அவர் முதல்ல கட்சி ஆரம்பிக்கட்டும், கட்சி பேரை சொல்லட்டும் சொல்லியாச்சு. கட்சி கொடியை அவர் கொடுக்கட்டும்னாங்க, அதையும் சொல்லியாச்சு. முதல்ல கட்சிக்கு மெம்பர்ஸை சேர்க்கணும், அதுவும் பண்ணியாச்சு. மீட்டிங் ஒண்ணு போடுங்க, அப்பதான் தெரியும் அது கட்சியோட பவர், அதையும் பண்ணியாச்சு. இப்படி ஒன்னொன்னா டெவலப்மெண்ட் சொல்லி இவங்கெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ண மாட்டான்னு நினைச்சாங்க. அதை நம்ம எல்லாமே பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தோம். அதுதான் இவங்களுக்கு இன்னுமே வந்து பார்க்க முடியாம திருப்பி சொல்றேன். தாவேக்கா இன்னைக்கு பண்ண ஒரு ஐ வில் டேக் எக்ஸாக்ட்லி 3 to 4 minutes. ஏன்னா வளவலன்னு பேச வரும்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, they need a proper social media team. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இல்ல எங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க பண்ணிக்கலாம், அப்படி பண்ண முடியாது. யூ ஆர் அ ப்ராப்பர் பொலிட்டிக்கல் பார்ட்டி நவ். ஸோ யூ ஷுட் ஹேவ் அ ஃபிசிக்கல் ஆஃபீஸ் வேரின் ஒரு 10-20 பேர் வந்து ப்ராப்பரா கம்ப்யூட்டர் வச்சு உட்காந்து அந்த சோஷியல் மீடியா. ஏன்னா இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் பண்றீங்க, அது எங்க கன்சல்ட். ஏன்னா உங்களோட கோர் ஓட்டர் பேஸ் அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ். அவன் எவனுமே டிவி பார்க்கறது கிடையாது. அப்படிங்கிறப்போ ஒரு ப்ராப்பரான யூடியூப் சேனல் தேவை. ஒரு ப்ராப்பரான அப்டேட்டட் அண்ட் டெக்ஸ்டா மக்கள் யங்ஸ்டர்ஸ் எதையுமே கன்சியூம் பண்றது இல்லை, ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அவன் மிக சாதாரணமா வீடியோவை தான் அவன் கன்சியூம் பண்றான். அதான் அவனுக்கு பிடிக்குது. அப்படிங்கிறப்ப அவனுக்கு பிடிக்கிற ஃபார்மேட்ல பண்றதுக்கு ஒரு கோர் டீம் தயவு செய்து வைங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல நீங்க செய்யற நல்லதுகள், விஷயங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் வந்து அவனுக்கு கரெக்டா கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. அண்ட் இன்னொன்று சுட சுட இந்த எதிர்ப்புகள்லாம் என்னன்னா, ஒரு சாதாரண ஃபேன் தான் போய் சண்டைக்கு போறான், இல்லை வந்து மீம் போடுறான். இதை வந்து ஒரு ஐடி விங் பண்ணணும். ஒரு ப்ரொஃபஷனலான ஐடி விங் இறங்கி அடிக்கணும். அது நீங்க வாலண்டியர்ஸ் கூப்பிட்டீங்கனாலே ஜாலியாக வருவாங்கல்ல, ஃபன் பண்ணிட்டு வருவாங்கல்ல. ஒரு நல்ல செமையான ஒரு கிரியேட்டிவ் டீம் வந்து நீங்க உருவாக்கலாம். ஒரு மாடர்னா முன்னாடி போகலாம். ஸோ அது வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து தாவேக்கால நடக்காது. கண்டிப்பா எல்லாமே ஸ்ட்ரக்சர்டா பண்ணுவாங்க ப்ரோ. கண்டிப்பா எதிர்பார்க்கறோம். கண்டிப்பா நடக்கும். இல்ல நண்பா, ஐ திங்க் அடுத்தடுத்து ஏற்பாடுகள் அதுக்கு நடந்துட்டு தான் ப்ரோ இருக்கு. இல்ல விக்னேஷ் ப்ரோ, வி டோன்ட் நான் அந்த கட்சிக்கு வந்து நேரம் இல்லை அப்படிங்கிறேன் நான். ஏன்னா 2026 முடிவாயிடுச்சு, நேரம் இல்லை. ஏன்னா இழுத்துட்டே போக முடியாது நம்ம. இது வந்து நான் சொல்றது இன்னொரு ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள நடந்து உட்காந்து அந்த அந்த விஷயங்கள் நடக்கும். நீங்க எல்லாருமே வந்து என்னன்னா, நீங்க எல்லாருமே வந்து ஃபார் த லவ் ஆஃப் த மேன் யூ ஆர் ஹியர் டு பி ஆனஸ்ட். கரெக்டுங்களா?
நீங்க எல்லாரும் வந்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எம்எல்ஏ சீட் வேணும்னு யாருமே கேட்க போறது கிடையாது. யூ ஜஸ்ட் லவ் தட் மேன். ஸோ ஏதோ நல்லது செய்வார்னு நானும் நம்புறேன். உங்களை மாதிரியே நானும் நம்புறேன். பட் நான் ரொம்ப டீப்பா போய் அவரோட அசோசியேட் ஆகணும்னு நான் நினைச்சதே கிடையாது. நான் பண்ணவும் மாட்டேன் ஆப்வியஸ்லி. ஸோ ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதை தாண்டி போயிட்டு நீங்க ரிஸ்க் எடுத்து இதை பண்றீங்க. உண்மைதானே அது. ஏன்னா இன்னைக்கு போயிட்டு வந்து அவ்வளவு பெரிய ஆளுங்கட்சியை வந்து நீங்க எதிர்த்து பேசுறீங்க அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு லாபம் வரலது இல்லை. ஆனாலுமே பேசுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த அன்பு தான். ஸோ இதை புரிஞ்சுட்டு அந்த கோர் டீமை வந்து செமையா உருவாக்கி டக்குன்னு உருவாக்கி உள்ள இறங்கி அடிக்கணும். அதை வந்து ரொம்ப சீரியஸா அவங்க பண்ணணும் அப்படி வந்து நான் வந்து ஜஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இருக்கலே மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுங்க, வாங்குங்க, ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அதையவே ஒரு வீடியோவா போடுங்க. ஏன்னா ஒரு ஒரு என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா பழைய வண்டி மாதிரியே போய் உருட்டணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஃபன்னா ஒரு ஜாலியா ஒரு ஒரு எப்படி சொல்றது கலர்ஃபுல்லா மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்க. அது அது வந்து சுத்தமா ஏன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு யூஎஸ் எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவர் கடைசியில போயிட்டு வந்து ஜோரோகன் பாட்காஸ்ட்ல உட்காந்து அப்படி ட்ரம்ப். ஏன்னா ஓட்டு அங்கதான் இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஸோ கம்ப்ளீட்டா மாடர்னா மாறின அப்படி. ட்ரம்ப் எல்லாம் பழைய ஆளு. ஆனா கம்ப்ளீட்டா டிக்டாக் எல்லாத்துலயும் உள்ள பூந்து அடிச்சாரு. ஸோ அப்படிதான் அவர் வந்து அந்த பிரசிடென்சியில் ஜெயிச்சு அப்படி. ஸோ ஐ திங்க் அது அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு கண்டென்ட் உள்ள இறக்கி ஒரு விஷயம் பண்றதுக்கு ஒரு டீம். ஏன்னா உங்களுக்கு என்ன அவரோட மிகப்பெரிய லக் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் பிரசாந்த் ப்ரோ, இந்த பிஎல்ஏ பத்தியும் பேசியிருந்தாரு ப்ரீவியஸ் மீட்டிங்ல. பிஎல்ஏ வந்து எல்லா ஊர்லயுமே நம்ம கட்சியில இருந்து போட்டு அதை ப்ராப்பரா ஸ்டாண்டர்டைஸா பண்ண போறோம்னு சொல்லிட்டாரு. சோ நீங்க சொன்னது எல்லாமே அதுல நீங்க உங்களுக்கே தெரியும், பிஎல்ஏ வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி கெட் டுகெதர். சோ அது இஸ் அனௌன்ஸ்ட் இட். சோ we are waiting for that. இல்ல சூப்பர். எனக்கு நடந்துன்னா சூப்பர். அதான் பிரதர். ஏன்னா எல்லாத்துலயுமே ரெவல்யூஷனா இருக்கணும். எப்படின்னா எப்படா இப்படி என்னன்னா அதான் சொல்றேன். உங்களோட மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா, இந்த கட்சியோட மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா, இப்ப நீங்க வந்து நாளைக்கு ஐடி விங் தொடங்கப்படுகிறது. 50 டெக்னீஷியன், எங்களுக்கு 50 டிசைனர்ஸ் தேவை, 50 சிஜி ஆர்டிஸ்ட் தேவைன்னா 500 பேர் வந்து நிற்பான். நான் ஃப்ரீயா பண்றேன்னு வந்து நிற்பான். அதுதான் இந்த கட்சியோட மிகப்பெரிய பலம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து பீக் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா டாப்பா இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவனோட காசை செலவு பண்ணிட்டு வந்து உட்காந்து பண்றதுக்கு ரெடியா இருக்கான். ஸோ அவங்களை யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு பெரிய ஈகோ சிஸ்டத்தை உருவாக்குங்க. ஜாலியா பண்ணுங்க. ஸோ அது இவ்வளவுதான் என்னோட பாயிண்ட்ஸ். நான் கண்டிப்பா வந்து நாளைக்கு வந்து இன்னும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் மண்டையில் இருக்கு. நான் கண்டிப்பா வந்து சொல்றேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஹரிஷ். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. டேக் கேர். அதே மாதிரி நம்ம சைட்ல என்னன்னா மக்கள் வந்து எப்பவுமே பார்த்துட்டே இருப்பாங்க. ஓகேவா? எல்லாத்தையும் தே வில் பி வாட்சிங். இப்போ நீங்க இந்த விஸ்வரூபம் இந்த பிரச்சனை நடந்த போதெல்லாம் கமல் சாருக்குலாம் அவ்வளவு ஃபேன்ஸ் இருப்பாங்களான்னு யாருமே அவ்வளவு விஷுவலா பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ஒரு பிரச்சனை உண்மையா ஒருத்தன் மக்களுக்காக நிக்கிறான்றத அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, கவனிச்சுட்டே இருப்பாங்க. ரொம்பலாம் இவங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு ஏன் பயப்படுறானுங்க, நம்ம மேல குடைச்சல் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்கன்னா, கை வச்சா அது வேற மாதிரி அடிக்கும். அவனுங்களால அதுக்கப்புறம் இந்த நம்ம ஃபேன்ஸ் யாரு, பொதுமக்கள் யாரு, இது யாரு, அஜித் ஃபேன் யாரு, விஜய் ஃபேன் யாரு, இது எதையுமே பார்க்க முடியாத அளவுக்கு இறங்கிடுவானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்களால காலத்துக்கும் வந்து தலை தூக்க முடியாது. அந்த ஒரு பயம் தான் இன்னைக்கு வரைக்கும் டைரக்டா கையை வைக்க கூடாது, நம்ம எதையுமே தெரியாம அப்படியே தெரிஞ்சும் தெரியாம அப்படியே பின்னாடி இந்த தொங்கு சதைகள் இருப்பானுங்க இவங்களோட கூட்டணி கட்சிகள்னு. அவனுங்க தனியா எது கட்சி வச்சிருக்கானுங்கன்னே எனக்கு தெரியல. இப்ப அந்த மாதிரி கட்சி எல்லாம் போட்டு வச்சு தூண்டி அவங்கதான் டிபேட்ஸ்லயே வந்து கலந்துப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ பீப்புள் ஆர் வாட்சிங் அண்ட் டெஃபினெட்லி வேற நீங்க மாதிரி இருக்குங்க. வன்னியரச சொல்லல ப்ரோ. அவரை மட்டும் சொல்லல அப்படின்னு சொல்லலாம், எல்லாரையும் தான் சொல்றேன். நிறைய பேர் இருக்காங்க இதுக்குன்னு. அதுவும் இவராது கொஞ்சம் அரசியல் தெரிஞ்ச அப்புறம் பேசுவாப்புல, பொய் சொல்லுவாரு, ஆனா அரசியல் தெரிஞ்ச அப்புறம் சொல்லுவாரு. அதுவும் தனியரசுன்னு ஒருத்தன் ஒரு பீஸ் வந்து அடிக்கடி நம்ம ஸ்பீக்கர்ஸ் கிட்ட மாட்டோம் டிபேட்ல. அது நம்மளுக்குன்னே நேர்ந்து விட்ட பீஸ். வந்து கண்டென்ட்ட கொடுக்குறேன்னு எது சொன்னாலும் திருப்பி ஒரே வார்த்தையில அடிச்சிருவாங்க. ஏன்னா அவர் சொல்ற டிஸ்கிரிப்ஷன் பூரா உதயநிதி மாதிரி தான் இருக்கும். உதயநிதி அவர்கள் மாதிரி தான் இருக்கும். அவருக்கு வச்ச டிஸ்கிரிப்ஷனே எடுத்துட்டு வந்து இங்க தளபதி மேல சொல்லலாம்னு ஆசையா ஓடி வருவாப்புல.
பசங்க வந்து நான் பசங்கன்னு சொல்றேன். நம்ம செய்தி தொடர்பாளர்கள் வந்து டிபேட்ல பேசுறபோது அப்படியே ஆஃப் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு ஒரு டிபேட் நடந்துச்சு. ஆக்சுவலா நம்ம செய்தி தொடர்பாளர்கள் யாரும் இல்ல வழக்கம் போல. ஏன்னா இவங்க நம்மள கூப்பிட்டு நம்மள பத்தி பேச மாட்டானுங்கல்ல. நம்ம இல்லாத போது தான் நம்மள பத்தி பேசுவானுங்க. ஸோ புதிய தலைமுறையில யாராவது இருந்தீங்கன்னா பாருங்க. எல்லாரும் வந்துட்டு நம்மள பத்தி ரொம்ப காட்டமா விமர்சிச்சவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஎன் ரகுன்னு ஒருத்தர் இருக்காரு. ஆர்கே இருக்காரு. இவங்கெல்லாம் வந்துட்டு வெல் நோன் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மள மேல வந்து பயங்கரமான விமர்சனத்தெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் கட்சியா? இதெல்லாம் கட்சியே கிடையாது. அரசியல்வாதியே கிடையாதுன்னு கத்திக்கிட்டு இருந்தவங்க. அவங்கலாம் இன்னைக்கு வந்து சீரியஸா ஸ்பெசிஃபிக்கா ஒரு டிபேட் நம்ம மேல நடத்துற டிபேட்ல வந்து ஹரிஷண்ணா பேசணும். ஹரிஷண்ணா கேக்குதா? கேக்குதுடா சொல்றா. ஜஸ்ட் இப்பதான் விஎஃப்டி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சா? ட்ரெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது கொஞ்சம் எல்லாரும் மேல ஷேர் மேல பண்ணுங்க. ஷேர் பண்ணிடு ஷாமு. அந்த ட்வீட்டை ஷேர் பண்ணிடு. ஸோ ஆக்சுவலா சொல்ல வந்தோம். அதுதான் நல்ல வேலை விஎஃப்டில இருந்து அஃபிஷியலா வந்துருச்சு. நாளைக்கு டேக் வந்து அஃபிஷியல் டேக் இருக்கும். விமென்ஸ் டே சம்பந்தப்பட்டது. ஸோ கண்டிப்பா அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஆக்டிவா இருங்க. நாளைக்கு வீக்கெண்ட் தான். ஸோ அந்த டேக்ல வந்து காலையில இருந்தே எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு டைம் சொல்லுவாங்க. எத்தனை மணின்னு போட்டிருக்காங்களா ஷாம்? டைம் எதுவும் போடல. டுமாரோ ஓகே. ட்ரெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆமா. டுமாரோ மார்னிங் மார்னிங். யூசுவலா இருக்கும். ஸோ கொஞ்சம் ஆக்டிவாவே இருங்க. அது வந்தோனே அந்த டேக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருங்க. அதே மாரி ட்விட்டர்லயே அக்கவுண்ட் இல்லாம இன்ஸ்டாகிராம்லயே சில பேர் இருந்தாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட இங்க இந்த மாரி ஒரு ட்ரெண்ட் நடக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்க அங்க இருந்து இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு நியூ யூசர்ஸும் இருந்தா நீங்க யூ கேன் பிரிங் தம். ஸோ அந்த மாரி கொஞ்சம் வரணும். பழைய மாரி நம்ம ட்ரெண்டு இதெல்லாம் வந்துட்டு வேற லெவல்ல நம்ம இருந்தோம். அது கொஞ்ச நாளா வந்துட்டு நெறைய டைவர்ஷன்னால இல்லாம இருக்கு. ஸோ டீம் இஸ் கெட்டிங் பேக் டு த ஃபார்ம். ஸோ அதனால இனிமே எல்லாமே ரொம்ப ஆக்டிவா இருங்க. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எல்லாம் இது பண்ணிக்கோங்க. அத நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா நீங்க சொன்னது வந்து கொஞ்சம் வேலிட் பாயிண்ட் ப்ரோ. அந்த ட்விட்டர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இங்க எப்படி ட்ரெண்ட் பண்றதுன்னே தெரியாது. அங்க லோக்கல் சோஷியல் மீடியா தான் பாத்தீங்கன்னா எஃபி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். அங்க மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குலாம் ட்விட்டர்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இந்த ட்ரெண்ட் எல்லாம் எப்படி கொண்டு வராங்கன்ற ஐடியாவே இல்லாம இருக்கும். ஸோ ஆஃப்லைன்ல தெரிஞ்சவங்க, இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸா தெரிஞ்சவங்க உங்களுக்கு அதை கொஞ்சம் சொல்லி அவங்களை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சில பேர் கேட்பாங்க இதெல்லாம் எப்படி கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்க. ஓகே. ஹலோ, கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க. கேக்குது அலெக்ஸ். நேத்து அலெக்ஸ் நாமக்கல்ல இல்ல, ஏதோ ஒரு வேற நாகு. நேத்து நாமக்கல்ல ஏதோ ஒரு நடந்துச்சு. சும்மா ஒரு சின்ன வீடியோ தான் வந்துச்சு. அது ஃபுல் டீட்டெயில் தெரியுமா ஏதாச்சும்? இப்படி மொட்டையா கேட்டா நாமக்கல்லையா? தெரியலையே ப்ரோ. நாமக்கல்ல அந்த ஒரு நம்ம ஆமா. கட்சிக்காரங்க லேடிஸ் ஆமா, ஏதோ லேடீஸ வந்து அபியூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கானுங்க. லைக் ப்ரூட்டலா வந்து பிசிக்கலி அபியூஸ் பண்ணியிருக்கானுங்க. நாகமக்கல் கிடையாதுங்க, நாகப்பட்டினங்க. சுகுமாரன் அவரு பேசினாரு, அதுதானே சொல்றீங்க? நாகப்பட்டினங்க. நாகை நாமக்கல் இல்லையா? நாகை இங்க நாகை நாகையா? ஆமா ஆமா. யாரு நம்ம இல்ல மென்ஷன் பண்றீங்க. வாய்கிழியே பேசுவாரு நம்ம ஆலூர் ஷானவாஸ் வந்து தளபதினாலே பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பத்தினாலே அலிகேஷன்ஸ் வைக்கிறதுக்கு பேசுவார்ல. விசிகாவை சார்ந்தவர். அவரோட கண்ட்ரோல், அவர் எம்எல்ஏவா இருக்கிற அதே நாகை மாவட்டம் தான். இன்னொரு அடிஷனல் நியூஸ் சொல்லிடுறேன். அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஆம்புலன்ஸே பாத்தீங்கன்னா அர்ஜென்ட் எடுக்க முடியாத தள்ளி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் அவங்க வந்து அந்த ஒரு இதையே வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு அவங்க ஊர்ல தான் இப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. இல்ல அந்த டீடைல் கூட இருக்கு நம்ம மேல. பரவாயில்ல, இவ்வளவு இருந்தும் அவர் மத்த வேலைகள்லாம் பாக்குறாரு பாத்தீங்களா, சொந்த கட்சியெல்லாம் விட்டுட்டு. இல்லைங்க, அவருக்கு அதுதானங்க வேலையே. அதாவது என்ன ஒரே நிமிஷம் மான்ஸ்டர் வேங்கை வேல் பிரச்சனை நடந்துச்சு. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா தலைமறைவா இருக்காங்க. அவங்களோட அந்த கட்சிக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவரு பேர் என்னது, சங்கத்தமிழனா, அவர்லாம் பாத்தீங்கன்னா இறங்கி போராடிக்கிட்டு ஒரு பக்கம் டிவிடி போயிட்டு அதெல்லாம் கவர்மெண்ட் எதிர்த்தே பேசிட்டு இருந்தாரு. இன்னொன்னு அந்த அரசு அதிகாரிகள் எதிர்த்தே பேசிட்டு இருந்தாரு இல்லைங்களா. கேஸ் போட்டது அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதை இழுத்து. ஆனா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஆலூர் ஷானவாஸ் ஆகட்டும், வன்னியரசு ஆகட்டும், இவங்கெல்லாம் வாயே திறக்கல. ஒருவேளை அவங்க வந்து வேற அது வந்து ரிலீஜனாவே அவங்க அடிப்படையா இதா பாக்குறாங்கன்னு தெரியல. நேம் தான் ப்ரோ விசிகா, மத்தபடி அவங்க டிஎம்கே ப்ரோ. அதுக்கெல்லாம்ப்பா அது அவங்களுக்குள்ளாரே ஒரு டீலிங்கா என்ன ஏதுன்னு தெரியல. அவங்க ஜனங்கள், அதாவது அவங்க கட்சிக்காரங்களுக்கு அது சம்பந்தப்பட்டவங்களுக்கே அவங்களால வந்து நியாயம் வாங்கி கொடுக்க முடியல.
ஆனா உணர்னா தளபதி கிட்ட மட்டும் வந்துடுவாங்க. இப்போ பாருங்க, இது தாவேக்காவை சேர்ந்த ஒருத்தவங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்து டேக்ல வந்து இந்த விஷயம், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சேகரிச்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நாளைக்கு விமன்ஸ் டேனா நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். விமன்ஸ் டேக்காக தளபதி அவர்கள் முன்னெடுத்த விஷயங்கள் என்னென்னு நம்மளுக்கு தெரியும். அந்த ஒரு துண்டு சீட்டு அன்னைக்கு கொடுத்ததுக்கே வந்து நம்ம கட்சி பெண்களை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க, பெரிய அடக்குமுறை பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பெண்களை செலிப்ரேட் பண்றோம். ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டோட சட்ட சீர்கேடுனால எவ்வளவு அவல நிலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தியும் நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கோங்க. நாளைக்கு அஃபிஷியல் டேக் வந்தோன்னா அந்த டேக்ல அது எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ இந்த நோக்கம் வந்து இந்த டேகை ட்ரெண்ட் பண்றதுன்றது வந்து இப்போ நம்மளுக்கு அது ஒரு கேக் வாக். அது தளபதி ஃபேன்ஸ் போட்டாலும் போதும், நம்ம எல்லாரும் போட்டாலும் போதும். அதுக்குன்னு அதை அசால்ட்டா விட்டுற வேணாம். அதில் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பட் மோர் தேன் த டேக் ட்ரெண்டிங், அந்த டேக்ல என்ன கண்டென்ட் ட்ரெண்ட் ஆகுதுங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள். ஏன்னா இது ஒரு மூவியை தாண்டி இன்னைக்கு நம்ம அரசியல் வயப்பட்டுட்டோம், அது சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கோம், மக்களின் குரலா ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள், இன்னைக்கு அவங்க சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனை இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, அதுக்கு சொல்யூஷனா கட்சி சார்பில் நம்ம என்னென்னலாம் பேசியிருக்கோம், தளபதி எல்லாத்துக்கும் துணை நிற்பேன் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை அவர் கைப்பட எழுதின கடிதத்தையும் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பா செலிப்ரேட்டும் பண்ணிட்டு, அவங்களுக்கு நம்ம எல்லாருமே க தமிழக வெற்றி கழக தோழர்களா துணை நிற்போம் அப்படிங்கிற வாக்குறுதியும் கொடுத்துட்டு, அதன் கூட அவங்களுக்கான பிரச்சனைகளையும் நம்ம எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். என்னைக்கா இருந்தாலும் இந்த டேக்குள்ள போனா நம்ம என்னென்னலாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோன்றது அப்படியே ஆன்லைன் ஹிஸ்டரி ஸ்டேஸ் ஃபார் எவர். யாராலையும் அழிக்க முடியாது. ஸோ அதையும் நம்ம வந்து மறந்துடாம எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி கட்சியோட எண்ணங்களை பிரதிபலிக்கலாம் நாளைக்கு. ஸோ அதில் கொஞ்சம் வந்து ஆக்டிவாக இருந்துக்கோங்க. ஸ்பேஸும் நம்ம வந்து போடலாம். டேகுக்கு வந்து பாதிப்பு இல்லாத வகையில் டேக்லாம் ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஈவினிங் டைம், இந்தியா டைமில் ஈவினிங் டைம் போடலாம். டைம் வந்து இன்னைக்கு நைட்டு வந்து வேணால் ரிமைண்டர் செட் பண்ணுவோம். நாளைக்கு விஎஃப்என்ல போடுவோம் ஸ்பேஸு. ஸோ அதுலேயும் வந்து கலந்துக்கோங்க. இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இவங்கள மாதிரி ஒரு ஆர்கானிக்கா இதெல்லாம் பிரச்சனைகள் நம்மள பத்தி இன்னைக்கு கெட்டதா பேசுவாங்க, அதுக்கு நம்ம வந்து பதிலளிக்கணும். அந்த மாதிரிலாம் எந்த பிளானுமே நம்ம சைடுல கண்டிப்பா இல்லவே இல்ல இன்னைக்கு. ஒரு ஆர்கானிக்கா நம்ம என்ன அரசியல் நடந்துச்சு, அங்க நிகழ்வு நடந்துச்சோ அது மட்டும் தான் இன்னைக்கு வந்தது. அதே மாரி எல்லா மீடியாலயுமே லைவுங்க. அது தளபதினாலே அது வந்து அந்த ஒரு ஹெட்லைன்ஸா எல்லாம் ஆயிட்டு, அவரு வருவாரா, எப்போ வருவாருன்ற அந்த லைவ்ல இருந்து எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறான்னு யாரும் இல்ல. மீடியா நம்ம சார்பான மீடியான்னு யாரும் இல்ல இன்னைக்கு. பட் அப்படி இருந்தாலும் ஒருத்தராலையுமே வந்து இக்னோர் பண்றதோ, எதுவும் முடியல. சன் டிவி கூட லைவ் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் போட்டாங்க. நான் இன்னைக்கு கவனிக்கல. இல்ல ப்ரோ, இல்லைங்க போட்டாங்க. ப்ரோ, கொஞ்ச நேரம் போட்டு இல்ல ப்ரோ, அதுக்கப்புறம் இல்ல ப்ரோ, இது சேஞ்ச் இல்லைங்க ப்ரோ. பண்ணிட்டாங்க. அவங்க போன் வந்திருக்கும். நான் அதான் சொல்லிட்டு இருந்தேனே, நம்பியார் இறந்த நம்பியார் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி ஏதோ பேட்டி ஓடிக்கிட்டு. நம்பியார் இன்னைக்கு இருந்தா அவரே தளபதி லைவ் தான் பார்த்திருப்பாரு. ஆனா இவனுங்க நம்பியார் பேட்டியா போட்டானுங்க ப்ரோ, பாருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு வந்து நிறைய மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மகளிர் தினத்துக்கு வந்து திருப்பூர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம், கடலூர், இன்னும் நிறைய ஊருங்கள்ல வந்து இது போராட்டம் பண்றாங்க தாவிக சார்பா அந்தந்த மாவட்ட செயலாளர்கள். அது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் கடலூர்ல நடக்குதுல்ல ப்ரோ? கடலூர் கடலூர்ல நடக்குதா? நடக்குது ப்ரோ. கடலூர்ல அதான் எல்லா ஊர்லயும் ப்ரோ, நிறைய ஊருங்கள்ல ம். நடக்குது. அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா அதை முன்னெடுத்து பண்றாங்க. ஸோ நாளைக்கு பெருசா ஈவினிங் போல எல்லா நியூஸ்லயும் வரும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்க. அது எல்லாத்தையும் ஷேர் ம். பண்ணுங்க. நாளைக்கு இந்த நேரம் அதான் இப்போ கூட ஒருத்தர் தான் ட்வீட் அப்புறம் பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரோ, நாளைக்கு இந்த நேரம் வேஷம் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது கேட்டிருந்தீங்கல்ல, அது ம். நாகை மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் நிர்வாகி ஒருத்தவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கமெண்ட்ல போட்டிருக்கேன். அவர் சுகுமாரன் அவர் வந்து நாகை மாவட்டத்தோட செயலாளர் அவர் ஓகே பேசிட்டு இருக்காரு. ஓகே கண்டிப்பா இது பண்ணுவோம். நாளைக்கும் இல்ல வந்து இதெல்லாம் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கு? எத வந்து இவங்க வந்து சொல்ல வரானுங்கன்னு தெரியல.
இல்ல ப்ரோ, அடக்கம் ஒரு நம்ம உமனை ஆரம்பத்துல அபியூஸ் இருந்து பண்ணிட்டு அன்னைக்கும் பேசிட்டு இருந்தோம் தெரியுமா எல்லா இஷ்யூஸ்லயுமே. என்னன்னா, நியாயமா பார்த்தா அவங்களோட கொள்கைக்கோ, அவங்க சமூக நீதி, சிறுபான்மையர் நலம், இது எல்லாத்துக்கும் தான் நம்ம ஃபாரா செயல்கள் செஞ்சுகிட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா, இதுல நீங்க ஒரு டிஃபரன்ஸ் நோட் பண்ணணும். இப்போ அவங்க ஒண்ணு செய்றாங்க தெரியுமா? அனைத்து கட்சி கூட்டங்கள்னு ஒண்ணு செய்றாங்க. அதுல எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. நம்ம போய் அவங்க கூட நிக்கணும். அவங்க ஒரு நாடகம் போடுறாங்கன்னு கூட நம்ம சொல்லியிருக்க முடியும் அத. ஆனா, அது கரெக்ட்டான விஷயம். அது மக்களுக்கு நலமான விஷயம்னா, அதுல கூட போய் நிப்பாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் அங்க டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு. இல்ல நாளைக்கு பிஜேபியுமே மக்கள் நலமா ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு பண்றாங்கன்னா, அங்க தயங்க மாட்டாரு. அவங்க அப்படி பண்ணுவானுங்களான்னு தெரியல. இல்ல பட் bro, பண்ணால் வாய்ப்பு இல்ல. பண்ணால் அப்படிங்கிற ஒரு ஹைப்போதெட்டிக்கலா சொல்றேன். சும்மா கூட சொல்ல முடியல பாருங்க. சரி. இல்ல இல்ல. அந்த மாரி ஒரு நெலைமை. பட் அதுல வந்து தயங்க மாட்டாரு. இவருக்கு வந்து அந்த இன்செக்யூரிட்டி கிடையாது. நம்ம இப்படி பண்ணா என்ன ஆயிரும் அப்படின்னு. இப்ப ஆனா அவங்கள பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லதே பண்ணாலும் நம்மள பாராட்டக்கூடாதுங்கிற ஒரு இது கடிக்க மட்டும் தான் செய்வானுங்க. விஜய் வந்து இன்னைக்கு என்ன பண்றாரு? கடிக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாருன்றதே கேட்பாங்க. அதான் அவங்களோட அஜெண்டா. அவங்களுக்கு குடுக்கப்பட்ட இருந்த பிஸ்கெட் வீசி செய்ய சொன்ன செயல். சோ அதுக்கு ம். மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுபான்மையர் விஷயத்துல ஒரு மிக புகழ்பெற்ற திரைப்பட நடிகர், இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி. அவரு போய் நிக்கிறாருன்னா, "சூப்பர் விஜய் பண்ணணும். சூப்பரா நல்ல விஷயங்கள் பண்றீங்க." அப்படின்னு ஒருத்தன் கூட வாழ்த்தியிருக்க மாட்டான். எல்லாரும் சேர்ந்தாப்புல ஒரே ஸ்கிரிப்ட் எழுதுவானுங்க. ட்வீட்டுங்கிற பேர்ல WhatsAppல என்ன வந்ததோ, அத அப்படியே எடுத்துட்டு வந்து வாந்தி எடுப்பானுங்களே தவிர, இந்த சுய அறிவோ, ஆர்கானிக் பீப்பிளோ அங்க கிடையாது. அவங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தா கேள்வி கேட்டிருக்கணும்ல. "ஏன்யா உன் பையன் மட்டும் வரணும்? நான் ஏன் வரக்கூடாதுன்ற?" கேள்வி அவன் கேட்டிருப்பான்ல. உண்மையான சமூக நலமோ, சமூக நீதியோ, பகுத்தறிதலோ இருந்திருந்தா, அடிமைத்தனத்த தான் முதல்ல அவன் கைவிட்டுட்டு தான் வரணும். அப்பதான் அவன் இதுல மனிதனே. இதுல வந்து இன்னொரு குரூப் ஒண்ணு இருக்குது. மத ம். சார்பற்றனா இதுவும் அதான்னு கேட்டு வச்சிருக்குதுங்க. இதுங்களுக்கு வந்து மதசார்பின்மைக்கு வந்து இதுவே தெரியல. மதசார்பின்மைனா என்ன? எந்த மதத்துக்கும் சார்பு அர்த்தம் இல்லாம தெரியாது. இருக்கிறது. ஆஹ் ஐ- ஆமா. இல்ல மத அவனுங்களுக்கு சார்பின்மை பொறுத்தவரைக்கும் எது ரியல்? இல்ல நம்மளுக்கு அவனுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் தெரியுமா? எது ரியல்னா, ரோட்ல ம- நின்னு சாட்டை அடிக்கணும். அதான் கரெக்ட். இல்- பிச்சை எடுக்கணும் சாட்டை இல்ல அடிச்சு. இன்னொரு குரூப் எப்படி தெரியுமா? மத சார்பின்மைனா ஏத்திசம்னு நினைச்சுக்குதுங்க. மத சார்பின்மைனா ஏத்திசம் ம். கிடையாதுடா. எல்லா இவனுக்கு வந்து மதமும் சமம்ன்றது. ஒரு ஒரு பேசிக் காமன் சென்ஸே இல்லை. இவனுக்கு வந்து லாங்குவேஜ் இல்ல, பேசிக் எதுவுமே இல்ல. இல்ல பேசிக் இல்ல அப்படி சொல்லிட்டு சமத்துவம். ஒருத்தர் வந்து முந்தா நேத்து போயிட்டு இது குடிச்சிட்டு இருந்தாரு, கஞ்சி குடிச்சிட்டு இருந்தாரு. ம். அதெல்லாம் இவங்க கேட்க மாட்டானுங்க. ஆ? இது எல்லாத்துக்கும் மக்கள் ஒண்ணு சொல்லுவாங்க. மக்கள் வருவாங்க, வாங்கி குடி அப்படின்னு 2026ல நாம சொல்ல போறோம். இவனுங்க நல்லா வடிவேலு மாதிரி அங்க இங்கேயும் மருந்து ஏங்க அப்படின்ட்டு போய் அவரு உழுவ போய் வந்து போறானுங்க. அவரு போய் அங்க குடிச்சதும் அவரு வந்து மக்கள் இதுல குடிக்கலங்க. அது வந்து வக்பு அசோசியேஷன் இருக்குது. அந்த வக்பு இதுல போய் வந்து அவர் குடிச்சாரு. அது வந்து கவர்மெண்டோட ஒரு இது. ஆமா ஆமா அவரு ஆமா. போய் வந்து இல்ல ஒரு நான் ஆர்கனைஸ் பண்ணி மக்களுக்கு நடுவுல எல்லாம் குடிக்கல அவரு. ம். இல்ல இவனு அத வந்து மனசார ரொம்ப ஆத்மார்த்தமா ஏத்துக்கிட்டு, அத வந்து கடைபிடிச்சு ரொம்ப இதுவா பண்ணியிருக்கிறாரு. மனதார பண்ணியிருக்காரு. இல்ல அதுதான் சோ நீங்க சின்னாவோட ஃபேஸ்லயே அதான் அந்த பாத்துருக்கலாம் அன்னைக்கெல்லாம். சின்ன ஃபேஸே என்ன வந்து ஒரு என்னது மாதிரி இது? வந்து உப்பு என்ன சரியில்லையே சைடுல போகுது. அப்படின்ற மாரி. இ இல்ல அதுக்கு அவர் தின்னாக்கு வந்து எங்கேயோ நிஜமா 5 ஸ்டார் ஹோட்டல்ல டின்னர் சாப்பிடுறோம்னு நெனச்சுக்கிட்டு, "என்ன உப்பு கம்மியா இருக்கே" அப்படின்னு மூஞ்சில காமிச்சிருச்சு. ஏன்யா? எதுக்கு போயிருக்கீங்க? என்ன அது எதுக்கு நடக்குது? அத பத்தி ஏதாவது ஒண்ணு தெரியுமா? தளபதிக்கு இத்தனைக்கும் யாருமே பெருசா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல இவன குமரா. அவரு ம். என்னன்னா அவங்க கரெக்ட்டா எத சொல்லணும், துவா எப்ப சொல்லணும் எல்லாமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாரு. அஜித் ப்ரோ ப்ரொசீஜர்ஸ். இன்னொரு மெயின் வந்து ம். ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் கூட நீங்க நம்ம பண்ணலாங்க. கொடி கூட கார்ல வச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ கொடிய கூட கழட்டிட்டு அந்த வரணுன்ட்டாங்க. அளவுக்கு. அந்த அளவுக்கு அந்த ரெஸ்பெக்ட்டும், அந்த கல்ச்சர நீ மதிக்கிறதுன்னு தானே அர்த்தம். நீ வந்து கொடி அங்க போய் நட்டிட்டு, நான் எல்லாருக்கும் நல்லது பண்றேன், சமூக நீதி பண்றேன்னு காமிச்சுக்கிட்டு, மேடையில மட்டும் நீ தொப்பி ம். போட்டு பேசுறதெல்லாம் சமூக நீதியா? இதுதான் நீதி. இல்ல இல்ல எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஆக்சுவலா? இவ்ளோ பெரிய கூட்டம் நீங்க யோசிச்சு பாருங்க. கிரவுடே இவ்ளோ பெருசு. அவ்ளோ பெரிய கிரவுடுக்கும் அவங்க குடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன அவங்க எவ்ளோ மதிச்சு நடந்திருக்காங்க கட்சிக்காரங்க. அத யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமே கிடையாதுங்க. யாருமே மதிக்க மாட்டான். நீ ஃபர்ஸ்ட் அவன் தலைவனே அவனே தலைவனா மதிக்க மாட்டான். இது ஒண்ணு. அது ஒரு பெரிய ப்ராப்ளம்.
பல பேர் வந்துட்டு கீ கொடுத்த பொம்மை மாதிரி தான் இன்னைக்கு அரசியல் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரசியலை சொன்னேன். ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பப்பட் மாதிரி தான் இருக்கு எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கும் தெரியும்ல, உள்ள இருக்கவங்க வெளியில முட்டு கொடுத்தாலும் உள்ள அழுவானுங்க. என்ன பண்றது அப்படின்னு தலையில அடிச்சுட்டு தான் இது பண்ணுவானுங்கள. நம்மளுக்கு அந்த இது கிடையாதுல்ல. அந்த ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி, லீடர் ஆஃப் த பார்ட்டி, அந்த லாயல்ட்டி. இத லாயல்ட்டின்னு கூட நான் சொல்லக்கூடாது, டிஃபைன் பண்ணக்கூடாது. அது ஒரு ஒரு இட் கோஸ் போத் வேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது ஒரு தலைவரை நம்ம மட்டும் தலைவரா நினைச்சிட்டு இருக்கோம். தலைவன் தொண்டனை பத்தி கவலையே படல. கெட கெட்டு போய் சாவுடா அப்படின்னு விட்டான்னு அது வேற. ஆனா நீ அந்த தலைவனை எவ்வளவு தூரம் ஆத்மார்த்தமா நேசிக்கிறியோ, அந்த தலைவனும் உன்னை ஈக்குவலா அந்த இடத்துல வச்சு பாக்குற போது தானே வரும். நான்லாம் அங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நானும் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்.